ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் கவுன்சிலிங் சொந்தமாக, அதாவது 12th முடிச்சு என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற A to Z வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் யாருமே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ், இன்ஜினியரிங்கோ, அக்ரிகல்ச்சரோ இல்லை நர்சிங்கோ என்ன படிக்கணும்னு நீங்கள் முடிவில் இருக்கீங்களோ, உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல நம்ம நம்பரை பார்க்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் நம்ம நம்பருக்கு என்ன பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஆனால் நாம ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கிறோம். எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. இப்போ அதாவது நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீஸ், அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் எல்லாமே நம்ம உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழோட ஆன்சர் கீ நம்ம பார்த்துடலாம். சரியா? ஏன்னா தமிழ்லையும் வந்து சென்டம்லாம் போட்டு தான் இருக்காங்க. அதனால சென்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பி, செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஏ, தேர்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஏ, ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து டி, ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து டி, சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஏ, செவன்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பி, எயித் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் டி, நைன்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து டி, 10th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பி. சரியா? 11th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் ஏ, 12th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் ஏ, 13th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் டி, 14th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் ஏ. சரியா? இதுதான் வந்து 14 ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ். ஓகேவா? இதில் ஏதாவது ஆன்சர்ஸ் வந்து எப்படி எழுதிக்கிங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பாருங்க. கண்டிப்பாக 14 out of 14 எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து சென்டம் நியரஸ்ட்டாக நீங்கள் என்ன பார்த்து வந்துடலாம். ஓகே, 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. 15th கொஸ்டின் வந்து மறக்கக்கூடாது. சரியா? மறக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 16th கொஸ்டின் வந்து நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படி எழுதிங்க அப்படின்னாவே 2 மார்க்கு. 17வது கொஸ்டின் வந்து 2 விஷயம் கொடுத்துருக்கு, அதை பார்த்துங்க. 18வது கொஸ்டின் எவையேனும் 4 நூட்கள் எழுதிப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வந்து 6 நூட்கள் இருக்குது. இந்த 6 நூலில் நீங்கள் ஏதாவது 4 எழுதிங்க அப்படின்னாவே 2 மார்க் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எவையேனும் 2 வினாக்கள் வெளியே தருகன்னு சொல்லி பிரிவு 2. சரி, இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து எப்படி வந்து எழுதியிருக்காங்க, இதே பாயிண்ட்ஸ் எழுதிருப்பீங்க. இதுக்கு ரிலேட்டடாக எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதில் பிரச்சனைகள் இல்லை. அதுக்கப்புறம் பிரிவு 3 பாருங்கள், எவையேனும் 7 விடை தருக. இது ரொம்ப முக்கியம். அதாவது அச்சாணி இல்லாத தேர்வு போல அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கனி போல அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் வந்து பாருங்க, திணைப்பால் என் இனம், இதான் அதுக்குரிய ஆன்சர். 24வது கொஸ்டின் வந்து விலை விலை விலை, இதுக்கு எப்படி முருகன் விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கலை கலை கலை, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கலை கூத்தாடி ஆடத் தொடங்கியதும் கலை நிகழ்ச்சி களை கட்டியது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பொருத்தமான வேறு விடை இருப்பினும் முழு மதிப்பெண் வழங்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எழுதணும் அவசியம் இல்லை. இதே மாதிரி வேற கொஸ்டின் வேற ஆன்சர்ஸ் எழுதினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து முழு மதிப்பெண் வழங்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையே தான் 25வது கொஸ்டின் பார்த்துங்க. அடுத்து 26வது கொஸ்டின்லாம் இதே அப்படி இருக்கணும். ஆசிரியருக்கு, அதாவது பிளாக் லெட்டர் போல்டில் கொடுத்துருவாங்க, அங்கே ஒரு இக்கு வரணும். அதே மாதிரி உண்மையானவற்றை அங்கே ஒரு இத்து வரணும். அதுக்கப்புறம் நல்லவனவற்றை அங்கே ஒரு இக்கு வரணும். கற்றுக் கொடுக்கும் அங்கே ஒரு இக்கு வரணும். அப்படி 4மே இருந்துச்சு அப்படின்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. இல்லை 2 தான் ரைட்டாக எழுதிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து கொடுப்பாங்க. 27வது கொஸ்டின் வந்து வாழை தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. சரியா? அதோட ஆன்சர் தோட்டத்தில் கூவி கரைந்து, அதை பார்த்துங்க. 28வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கரெக்டாக எழுதணும், அதை பார்த்துங்க. அடுத்து 29வது கொஸ்டின் வந்து பாருங்க, எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. விதி 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈறுபோதல் செம்பருதி. அதுக்கப்புறம் விதி 1 இங்கே, அதாவது முன்னுடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறள் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். சரி, அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதும் இயல்பே. சரி, அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் வந்து பகுவத உறுப்பினர்கள் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது வா இத்து இத்து ஊ அப்படி பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நினைக்கின்றன வந்து பார்த்தீங்கன்னா நினை இக்கு கின்று ஆ. சரியா? இதை பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க. பொருத்தமான வேறு விடை எழுதிப்பினும் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி 36வது கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸும் வந்து லிபரலாக தான் பேப்பர் ரிலேஷன் வந்து இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் முழு வீடியோமே என்ன பண்ணுறேன் முழு பிடிஎஃபையும் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.